இது இந்த மாதிரி தான் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து தண்ணி அப்படியே கீழேருந்து இழுக்கும். இதுதான் அந்த லைட். இந்த லைட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அமோனியா நைட்ரஜன் சைக்கிள், அந்த சைக்கிளுக்கு வந்து அது ரொம்ப உதவும். ஸோ இதெல்லாம் நான் வந்து அப்போ வச்சு வளர்த்தேன். இதோட ஒரு சின்ன வீடியோ, டைம் லேப்ஸ் வீடியோ பண்ணி வச்சுருப்பேன். எல்லாமே கேப்சர் ஆகிடும், எல்லா குட்டியும் கேப்சர் ஆகிடும். மேலே தாய் மீன் மட்டும் தனியாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்கிம்மர்னு சொல்லுவாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு டிபங்க் வித் விஜய். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு பழைய ஹாபியை பற்றி பேச போகிறோம். அதை நான் திருப்பி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கூடவே இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம அதை தனியாக விடலாம். அதுக்கு மேலே நம்ம தனியாக விடக்கூடாது. ஸோ அந்த ஹாபியை பற்றி பேச போகிறேன். எதுனா வேறு எதுவும் இல்லை, என்னோடய அக்வேரியம், என்னோடய ஃபிஷ்ஷஸை பற்றி. நான் கடைசியாக டெல்லியில் இருக்கும்போது வரைக்கும் வளர்த்தேன் நான் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஷ்ரிம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன். நல்லா தான் இருந்தது. ஒரு ஈக்கோ சிஸ்டமே உள்ள ஒரு சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட பழைய வீடியோஸ்லாம் இருக்கும், நான் அதை நான் சைடில் போடுறேன். நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறமா இந்த சில ஃபிஷ்ஷஸ்லாம் உடனே இந்த மால்டீஸ் மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷஸும் நிறையா வச்சுருந்தேன். அதுக்கு இன்னும் ஒரு டேங்க் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா குட்டிலாம் போடும். அதுக்கப்புறம் நான் அதை கொண்ட கடையில் விற்றுருவேன் ₹1 நிறையா இருக்கும். அது ₹1 விற்றுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அப்புறம் மித்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அதுக்கு வந்து மோஸ்ட்லி நான் டெட்ராஸ் தான் வளர்ப்பேன். நியான் டெட்ராஸ், ஃபேண்டம், அதுக்கப்புறம் ராஸ்போராஸ், இந்த மாதிரி நிறையா ரெயின்போ டெயில்ஃபின் டெட்ராஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெட்ராஸ் தான் வளர்ப்பேன். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் தான் வளர்ப்பேன். ஸோ இங்கே வந்து எனக்கு அக்வேரியம் கடை நிறையா இல்லை. இருந்தாலும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா திருப்பி நான் டேங்க்கு என்கிட்ட இப்போ இருக்கிறது சின்ன டேங்க் தான். இந்த ப்ரீடிங் டேங்க்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன டேங்க் தான் இருக்குது. ஸோ அந்த டேங்க்கே நான் திருப்பி ரெஸ்யூம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னோடய அந்த பழைய டேங்க்கு, அப்புறம் சில ஐட்டம்ஸ் இந்த ஃபில்டர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் திருப்பி அதை நடுவில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் அதை அப்படியே பாஸ் பண்ண வேண்டியதாச்சு. தண்ணியெல்லாம் திருப்பி தூக்கி ஊற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் திருப்பி அதில் வந்து எல்லாம் செட்டப் பண்ணி கல்லாம் வச்சு திருப்பி தண்ணிலாம் அதில் ஊற்றி திருப்பி வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் அது ஈக்கோ சிஸ்டம் ஃபார்ம் ஆனோடனே நான் என்ன பண்ணுவேன், இங்கே நியர்பையில் ஃபஸ்ட்டு இந்த ஃபேண்டம் டெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஈக்கோ சிஸ்டமை கிளியர் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அமோனியா நைட்ரஜன் சைக்கிள், அந்த சைக்கிளுக்கு வந்து அது ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது டெட்ராஸ்லாம் வாங்கி போடுறதுனா யோசிக்கிறேன். இப்போதைக்கு நான் என்னோடய டேங்கை காமிக்கிறேன். இதுதான் என்னோடய அந்த ப்ரீடிங் டேங்க்கு. இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு டேங்க் இருந்தது, அதை கொண்டு நான் குப்பையில் போட்டேன். இது வந்து சின்னது தான், பாருங்கள் எவ்வளோ சின்னது. ஸோ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். மேலே ஒரு நெட்டு. இது ஏன் மேக்ஸிமம் நான் இந்த நெட்டு போட்டு வைப்பேன்னா, மேலே நான் ஓப்பனாக தான் வச்சுருப்பேன் எப்பயுமே. ஏன்னா மேலே வந்து எனக்கு லைட் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த பல்லி கிளிலாம் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மீனை வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். ஸோ அதனால, ஏன்னா அப்படி தான் என்னோடய குருவியை வந்து அது வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருச்சு ஒரு பல்லி. அப்புறம் அந்த குருவி எனக்கு சொல்லிலாம் காமிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டேங்கை நான் ரீபூட் பண்ணணும். அதுக்கு இந்த நெட்டு சைடில் போட்டுடலாம். இதோட நெட்டு இது தான், அது பழைய டேங்கோட நெட்டு, அதை கலர் மாறிடுச்சு. அப்புறம் இந்த கல் இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த தெர்மாமீட்ரு, அங்கே டெல்லியிலலாம் குளிர்காலம் வரும்ல, ஸோ அது வந்து தண்ணியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் தெர்மாமீட்டர்லாம் வச்சுருப்பேன். ஆனால் அந்த ஹீட்டர் நிறையா நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இங்கே வந்து ஹீட்டர் தேவைப்படாது. ஏன்னா இங்கே சும்மாவே டெம்பரேச்சர் எப்பயுமே ஹையாக தான் இருக்குது. வெளியில் போய் நின்னா உடம்புலாம் அப்படியே எரியுது, சுடலை எரியுது. அப்புறம் இது வந்து அந்த ட்ரிஃப்ட்வுட்னு சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட்வுட். இது வந்து நான் முன்னாடி பழைய டேங்க் செய்கிறதுக்கு வந்து என் தங்கச்சி கோயம்புத்தூரில் இருக்கும் போது நான் அவள்கிட்ட சொல்லி, அங்கே நிறையா கடை இருக்குது, பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. பட் ஆனால் அவள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது எனக்கு ஈஸியாக அதெல்லாம் அவைலபிளாக கிடச்சிச்சு, டெல்லியோட சீப்பாக கிடச்சிச்சு. ஸோ அவள்கிட்ட சொல்லி நான் ஒரு பெரிய டப்பாவில் நிறைய ஐட்டம் வாங்கினேன்.
மண், அந்த ஒர மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறமா இந்த கல் கூட நான் டெல்லியில் தான் வாங்கினேன். இந்த ட்ரிஃப்ட் வுட், இந்த மாதிரி இன்னொரு ட்ரிஃப்ட் வுட் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறமா இந்த சில பல ஐட்டம், நிறையா பிளான்ட்ஸ்லாம் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அந்த பிளான்ட்ஸ்க்கெலாம் என்னென்னா, நீ அந்த கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் தனியாக வேணும். அது கொடுத்தா தான் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் உள்ளே வளரும். நான் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் அதிலலாம் அந்த ஒரு லஷ்ஷி க்ரீன் அந்த பெட் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க தெரியுமா, அது வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வேணும். அது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பெரிய டேங்க் செட்டப் செய்கிறேன்னா அப்போதைக்கு இதை பற்றி யோசிக்கணும்னு வச்சுருக்கேன். பட் இது ஒரு ரெஸ்யூம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நான் இதை பண்ணாமல் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா திடீர்னு நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகும், மீன்லாம் செத்து போயிருந்தேன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் நான் விட்டுட்டு வந்தேன். டெல்லியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மீன்லாம் கருவாடாக போச்சு, எலும்பு இருந்தது கூட தெரியல. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க டெல்லியிலேருந்து. தண்ணிலாம் ஃபுல்லாக வற்றி போச்சு. ஏன்னா நான் போனதே ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் போனேன். கஷ்டம்தான், பட் என்ன செய்கிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு. ஸோ இந்த டேங்கை தான் நான் திருப்பி ரெஸ்யூம் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான லைட் எல்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன், சின்ன மோட்டர், அதுவும் காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு என்னோடய அந்த ஆக்சசரிஸ், இந்த சின்ன டேங்க்கு வச்சுருக்கேன்ல, இதுக்கான ஆக்சசரிஸை காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபில்டர்னு சொல்கிறதோட எப்படி சொல்கிறதுனா, அந்த வாட்டரை வந்து நம்ம எப்பயுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அக்வேரியமில். அப்போ தான் அந்த ஃப்ளோ இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த போயோவோட பயோ ஃபில்டரு, ஸோ இது போயா கிடையாது, இது போயு. ஸோ இதோடது யூஸ் பண்ணுறேன். இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ், ஏன்னா சின்ன டேங்க்கில், அதனால் இதுக்கான சின்ன சைஸ் எல்லாமே சின்னமாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். மூடி, இதுக்குள்ள ஃபில்டர், இது ஆல்ரெடி யூஸ் பண்ணது, அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இதுதான் இதோட சைஸு, தெரியுதா? இதுதான் இதோட சைஸு. நல்லா சின்னமாக இருக்குது, பாருங்களேன் எவ்வளோ சின்னமாக இருக்குது, குட்டியாக இருக்குது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மோட்டர் இருக்கும், அதுதான் பம்பு மாதிரி அப்படியே சுற்றும். தண்ணி இங்கேருந்து இந்த பைப்பு மாதிரி இப்படி கனெக்ட் ஆகும், அது அப்படியே இழுத்து இப்படி உள்ளே போய் இது வழியாக அப்படியே வாட்டர் ஃபால் மாதிரி கொட்டும். ஸோ இதனாலவே இதை வந்து வாட்டர் ஃபால் பயோ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, அது வந்து எப்படின்னா, இதை நான் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அசம்பிள் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி தான் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து தண்ணி அப்படியே கீழேருந்து இழுத்து இது வழியாக இப்படி போகும். இங்கே போயிட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நான் மூடியை கழட்டி காமிச்சா தெரியும். இப்போ இப்படி பார்க்குறீங்களா, இல்லை தெரியுதா, தண்ணி இதில் இந்த பைப்பு வழியாக அப்படியே இழுத்து இங்கே போயிட்டு அது அப்படியே இங்கே ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் அது இந்த வழியாக அப்படியே ஃபில்டராகி இந்த 2 ஃபில்டர் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கேன்ல, இது வழியாக ஒன்று வந்து துணி பாத்திரம் கழுவுற இது மாதிரி இருக்கும், மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டையும் பார் பண்ணி அது அப்படியே இங்கேருந்து அப்படியே வாட்டர் ஃபால் வழியாக அப்படியே கொட்டும், தண்ணி அப்படியே ரொட்டேஷனில் இருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சின்னங்கிறனால இதோட மோட்டர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை புஷ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது. மித்தபடி இந்த மோட்டர் ஓகே. இல்லைனா என்னோடய பெரிய டேங்க்கு நான் பெரிய மோட்டர் வச்சுருப்பேன், பெரிய ஃபில்டர் வச்சுருப்பேன், அது நல்லா ஆன் பண்ணோன்னா சல்லுன்னு இழுக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ளக், இண்டியன் ப்ளக் இருக்கும். அடுத்தது வந்து என்னோடய லைட்டு. எனக்கு வந்து இந்த சின்ன டேங்க்குங்கிறனால எனக்கு வந்து ரொம்ப பெரிய லைட்லாம் வாங்கினேன். அது ஒரு தடவை சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். அந்த லைட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, என் டேங்க்குக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு சின்ன லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது போட்டோன்னா அப்படியே மீன்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப பிரிஸ்காகி அப்படியே ஆக்டிவாகி சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிடிக்கல போல், எனக்கே கண்ணு கூசுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பரான லைட் அது. ஸோ அதனால நான் சின்ன லைட்டாக வாங்கிச்சிட்டு, இதுவும் டைரெக்டாக சைனாலேருந்து வாங்கினேன். இதெல்லாம் எப்போனா அந்த அலி எக்ஸ்பிரஸ்னு ஒரு சைட் இருந்துச்சு, அந்த டயத்தில் வாங்கினது. ஸோ பாருங்கள் எப்படி பேக்கேஜ்லாம் பாருங்களேன், பிளாஸ்டிக்கில் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடாப்டர்லாம் வச்சு கரெக்டாக இருக்கும், அப்படியே பக்காவாக இருக்கும். இதுதான் அந்த லைட்டு. ஆனால் ஸ்விட்ச் மட்டும், ப்ளக் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அந்த ப்ளக்கு. அதுக்கப்புறமா இதுதான் அந்த லைட்டு. இந்த லைட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ப்ளூ, ரெட், ஒயிட் 3மே இருக்கும்.
ஸோ இதில் க்ரோக்காக யூஸ் பண்ணலாமா, மீன்ஸ் செடியெலாம் வச்சோம்னா க்ரோக்காக யூஸ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கான எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன், இந்த மணி பிளான்ட் மாதிரியே சின்ன சைஸில் இருக்கும், காயின் சைஸில் குட்டி குட்டியாக இருக்கும். அதை நான் அப்படியே அந்த ட்ரிஃப்ட் வுட்லலாம் கட்டி வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்துச்சு. வேணுங்கிற அந்த நியூட்ரியன்ஸ்லாம் போடுவேன் நான். ஸோ அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. பட் ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு கிரேவிங் பண்ணுற பிளான்ட்ஸ்லாம் வளர்க்க முடியாது அவங்களால. லஷ் க்ரீன் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் திஸ் இஸ் குட், இட் சர்வ்ட் மை பர்பஸ். இன்னும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று ஒரு லைட் இருக்குது, லோக்கலில் வாங்கினேன். இது வந்து எதுக்குன்னா, இதில் நான் ஒரு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்களேன். இதில் வந்து என்னென்னா லைட்டு வந்து ஆப்போசிட்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆனிச்சு. அது எனக்கு பிடிக்கல. வீடு அப்படியே ஃபுல்லாக பிரைட் ஆகிடும். அதனால நான் மேலே டேப்லாம் ஒட்டிட்டு, இதில் வந்து இதில் இருந்த பல்பெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பாதிக்கு மேலே உள்ள லேயரை வந்து நான் பிளாக் கலர் டேப் போட்டு ஒட்டிட்டேன். மித்த 3 லைட் மட்டும் தான் இருக்குது. இந்த லைட் மட்டும் போதும்னு வச்சுருந்தேன். ஏன்னா இதுதான் நான் ஆக்சுவலாக ப்ரீடிங் டேங்க் யூஸ் பண்ணது. ஏன்னா உள்ள குட்டி குட்டி மீன், அதுக்கு எதுக்கு அவ்வளோ லைட் அப்படின்னு. பட் இதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நான் அப்படியே ஒதுக்கி தான் வைக்க போகிறேன். அப்புறம் இதுதான் வெக்கேஷன் ஃபுட். கடைசியாக என்னோட செல்லமான மீன்களுக்கு கடைசியாக போட்ட ஃபுட்டு. அதில் ஒன்று மிஞ்சி இருந்துச்சு. சரி ஏன் தூக்கி வீசுவானேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த தடவை டேங்க் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த போட்டு தான் நான் வந்து அந்த ஈகோசிஸ்டமை க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். இதில் இருக்கிற வேணுங்கிற இந்த கிருமிகள், பாக்டீரியாஸ் இதெல்லாம் இதுலேருந்து அப்படியே ஓரளவுக்கு வந்து இந்த டேங்க்கில் ஒரு சின்ன ஒரு ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷை போட்டேன்னா 4 days 1 week கழிச்சு தான் போடணும். பார்ப்போம் என்ன போடலாம்னு. ஸோ போட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது என்னதுன்னா, அதெல்லாம் ஒரு ஆசை, பிளான்ட் வளர்க்கணும்னு சொல்லி இதுவும் சைனாவிலேருந்து தான் வாங்கினேன். இது பாருங்க, அந்த பை கூட அப்படியே இருக்குது. ஃபுல்லாக பை கூட அப்படியே சைனாலேருந்து வந்த பை தான் அப்படியே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டோரி மாதிரி இருக்குல்ல, சின்னமாக எங்கேனா வச்சு தப்பு தெரியும். எங்கேனா வச்சு காமிக்கிட்டேன், எங்கேனா வச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, தெரியுதா குட்டியாக. இதில் வந்து என்னென்னா கீழே ஓட்டை இருக்கும். இதில் நம்ம அந்த க்ரோஸ் ஆயில் போட்டுட்டு, அந்த ஆன்லைனில் கிடைக்கும் அந்த அக்வேரியமில் வளர்க்குற பிளான்ட்ஸோட சீட்ஸ் எல்லாம், அதை போட்டிங்கன்னா அப்படியே கீழே பாதிக்கு தண்ணி ரொம்ப இருக்கும். அப்படியே சாயில் அப்படியே ஈரமாக இருக்கும். அது அப்படியே மேலே வளரும். சூப்பராக இருக்கும். இது ஒரு டேங்கில் அப்படியே ஒட்டிடுறது. வர மாட்டேங்குது, நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து அப்போ வச்சு வளர்த்தேன். இதோட ஒரு சின்ன வீடியோ, டைம் லேப்ஸ் வீடியோ பண்ணி வச்சுருப்பேன். அதை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். இதெல்லாம் என்னென்னா ட்வீசர்ஸ். இது வந்து அப்போதைக்கு ரொம்ப பயங்கரமாக நான் எக்ஸைட் ஆகி சில ஐட்டம்லாம் நான் வாங்கினேன் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய ட்வீசர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ட்வீசர். இது என்னென்னா அந்த டேங்குக்குள்ளே அப்படியே விட்டு அந்த நம்ம சில பிளான்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம அப்படியே பிடுங்கலாம். அப்புறமா வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு கத்திரிக்கோல் இருக்கும், நீளமாக இருக்கும், முன்னாடி மட்டும் முனை இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. எங்கிட்ட இருந்து எப்படி காமிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. இது நல்லா இவ்வளோ நீளம் பாருங்கள், அப்படியே உள்ளே ஒன்று இது ஒன்று. ஸோ இதெல்லாம் அப்போ வந்து கலெக்ஷனில் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இன்னும் யூஸ் ஆகலை. அப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் யூஸ் ஆகலை. அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் பெண்டான ட்வீசர். அந்த ட்வீசர் எப்படின்னா, அதெல்லாம் இல்லாமல் ஏகப்பட்டது செலவழிச்சிருக்கேன் அப்போதைக்கு இதுக்குன்னே. இது ஒரு நாள் உட்காந்து கனெக்ட் பண்ணால் அதுவே ஒரு பயங்கர ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு. சொன்னால் பிரச்சனை வரும், அதனால் சொல்லலை. ஸோ இங்கே இருங்க, இது வந்து இப்படி பெண்டாக இருக்கும். இதுவும் என்னென்னா அந்த டேங்க்குள்ளே அப்படியே விட்டுட்டு அப்படியே சில இதை அப்படியே ப்ளக் பண்ணோம்னா அப்படியே எடுத்துக்கலாம். சரி, இதை ரெண்டுமே அந்த மாதிரி பெருசு. ரெண்டையும் காமிக்கிட்டா கத்திரிக்கோல் மட்டும் அப்போதைக்கு கிடைக்கல, அந்த நீல கத்திரிக்கோல். மேபி வாங்கலை, நான் ஏன் வாங்கலை தெரியல. ஏன்னா நல்ல வேலை வாங்கலை, வாங்கியிருந்தால் காசு தான் வேஸ்ட் ஆகிருந்திருக்கும். பட் ஆனால் இது இப்படி தான் இருக்கும். நல்லா செம குவாலிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சூப்பரில் நல்லாயிருக்கும் இதெல்லாம். அப்புறம் அதை சொன்னேன்ல பெரிய லைட், அது இதுதான். இதுவும் சன்சானோடது தான். இது 14 watts 7500 Kelvin. நல்லா ஹை பவர் லைட். அது நல்லா ப்ரைட்டாக இருக்கும். செம்ம அலுமினியம் ஃப்ரேமோட செம்மையாக இருக்கும் அது.
இப்படி வைக்கிறது, இப்படி வச்சுட்டு சைடில் 2 இப்படி இப்படி இருக்கும் எள்ளு மாதிரி, இந்த இப்படி வச்சுருவாங்க டேங்க்கில். இப்படி இப்படி வந்து இப்படி உட்காந்துருக்கும், அப்படியே மேலே இருக்கும். அது இப்படி செம்ம பிரைட்டாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன், காஸ்ட்லி தான். பட் இது என்னோடய டேங்குக்கு ஓவர் கில் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஓவர் பிரைட்னஸ். அதனால் சரி பரவாயில்ல, ஆசைக்கு வாங்கிட்டேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சரியாக இருந்தால் சின்னது வாங்கினேன். கம்பிலாம் இருக்குது தெரியுதா, இந்த மாதிரி கம்பி இருக்கும். இந்த கம்பியை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேங்க் சைஸுக்கு வச்சுட்டோம்னா அப்படியே டேங்க்கு மேலே அப்படியே இதை செட் பண்ணிடலாம். அப்படியே லைட் அப்படியே கீழே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் அப்புறமா ஒரு நாளைக்கு எரித்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். எரிச்சுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம், சரியா? இன்னொரு பாக்ஸ் காமிக்க மறந்துட்டேன். உள்ளே வைக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து என்னதுன்னா ஐசோலேஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த கப்பீஸ் அப்புறமா மாலிஸ் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது குட்டி போடுங்க சிலதுக்கு. ஸோ இதில் என்ன ஆகும்னா அந்த கீழே வரும்போது, அந்த வெளியில் வரும்போது பெரிய ஃபிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்ரும் அந்த சின்ன ஃபிஷ்ஷை, இல்லையா அந்த அம்மா ஃபிஷ்ஷு அதுக்குள்ளே சாப்பிட்ரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது பொரிச்ச குஞ்செல்லாம் அப்படியே நம்ம கண்ணுக்கு நிறைய என்னடா இப்படி சாவுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபிஷ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து அதே டேங்க்கில் தான் வைக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட வந்து இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய டேங்க்கில் வைக்கலாம், இன்னொரு டேங்க்கில் வைக்கலாம் தனியாக. நீங்கள் மோஸ்ட்லி கடையிலலாம் பார்த்துருக்கீங்க. பட் அப்படி இல்லைன்னா அதே டேங்க்கில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ஐசோலேஷன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும் அந்த ஐசோலேஷன் பாக்ஸ். இப்படி ரெண்டு இருக்கும். இதுதான் கீழே இருக்கிற பாக்ஸ். ஏன்னா கீழே ஓட்டையாக இருக்குதுல்ல, இதுலேருந்து அப்படியே தண்ணியெல்லாம் எனக்கு ரொம்பும். அதுக்கப்புறமா இந்த ஒரு லேயர் ஒன்று இருக்கும். இந்த லேயர் வந்து இதை இப்படி வச்சுருவாங்க. இது எப்படி வைப்பாங்கன்னா இதான் வைப்பாங்க, மறந்து போச்சு எனக்கு. இந்த மேலே இருக்கிற பாக்ஸில் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இதில் கூட நல்ல அந்த கட்டு இருக்குது. இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும் அந்த குட்டிலாம், தெரியுதா? ஒரு கட்டு மாதிரி, கிரெடிட் கார்டு நுழைக்கிற மாதிரி. ஸோ அந்த கட்டு தான் இருக்கும், அதில் தான் அவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற பாக்ஸுக்குள்ள கரெக்டாக இப்படி இறக்கிட்டோம்னா இப்படி வந்துடும். ஸோ மேலே வந்து அந்த தாய் மீன் இருக்கும், மதர் மீன் இருக்கும். அது அப்படியே குட்டி போட்டுச்சுன்னா அது அப்படியே கிராவிட்டி மூலமாக அப்படி கீழே போகும்போது இந்த ஹோல் வழியாக வரும். ஹோல் வழியாக வரும்போது நம்ம இந்த டப்பாவை இப்படி மாட்டிடுவோம். இப்படி மாட்டிட்டோம்னா கீழே வந்து இந்த தண்ணி டேங்க்கில் இருக்கிற தண்ணி, இது இங்கேயும் டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான், இங்கேயும் டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள மிக்ஸாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து அந்த குட்டிலாம் வந்துடும். ஸோ இந்த ஹோல் வழியாக இங்கே இருக்கிற அந்த தண்ணி போகிற ஹோல் வழியாக குட்டி வெளியில் வர முடியாது. ஸோ அதனால் இதுக்குள்ளே எல்லாமே கேப்சர் ஆகிடும், எல்லா குட்டியும் கேப்சர் ஆகிடும். மேலே தாய் மீன் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த குட்டி மீனெல்லாம் மித்த மீன்கள்லாம் டேங்க்கில் இருக்கிற மீன்கள்லாம் அதை சாப்பிடாம வந்து இப்போ முட்டிட்டு போகுங்க. அப்புறம் தாய் மீனாலையும் அதெல்லாம் சாப்பிடாம இப்படியே கீழே இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறமா அதெல்லாம் குட்டி போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாய் மீனை தனியாக எடுத்துகிட்டு இதில் இருக்கிற எல்லா குட்டி மீனையும் நம்ம வேறு டேங்கெல்லாம் மாற்றிக்கலாம். மீன்ஸ் இதால் நம்ம வந்து நிறையா குட்டிகளை காப்பாற்ற முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்கிம்மர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இதுவும் ஃபில்டர் தான், பட் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஒன். இது என்ன செய்யும்னா அப்படியே தண்ணியோட அந்த பிரிம் இருக்கும்ல, தண்ணி அப்படியே ரொம்ப இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து இது அப்படியே மிதக்கிற மாதிரி நம்ம விட்டுறணும் அதோட டாப்பை. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த அக்வாரியம் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா இந்த சாப்பாடு போடுவோம், அப்புறம் மீன் இருக்கும். ஸோ அது ஒரு ஆயில் மாதிரி ஒரு ஃபில்ம் மாதிரி மேலே ஒன்று ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணோம்னா காற்று எதுவுமே உள்ளே வர விடாத மாதிரி ஒரு மாதிரி தடுத்து வச்சுக்கும். ஸோ அந்த மேலே ஒரு ஃபார்ம் ஆகும்ல, ஒரு தின் லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். பாசியாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுவை வந்து அப்படியே மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் அப்படியே இழுக்கும், அப்படியே இழுத்து உள்ளே எடுக்கும். அப்படியே 2 சைட்லேருந்து இழுத்து அப்படியே உள்ளே இழுத்து திருப்பி உள்ளேயே தண்ணியை விட்டுரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த மேலே இருக்கிற அழுக்கு டஸ்ட் எல்லாம் அப்படியே உள்ளே ஃபில்டர் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு தான் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். இது வந்து நான் டேரெக்டாக சைனாலேருந்து வாங்கினேன். அப்போ எப்போ ஐ திங்க் 2016-17 வாங்கியிருப்பேன். இது அப்படியே இன்னும் இன்டாக்டாக இருக்குது, ஃபுல் பாக்ஸோட கவரோட. அதில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது தொங்க விடுறதுக்கு. எப்படி சூப்பராக இருக்காங்க பாக்ஸ். இதுதான் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர், சன்சானோடது. இதை வந்து இந்த சைடு ஒட்டுறதுக்கு தான்
அப்படியே கிளாஸில் அப்படியே மாட்டிடுவாங்க, இப்படி ஒட்டிடுவாங்க. ஒட்டினோன்னே இது இந்த சைட்லேருந்து அப்படியே தண்ணி இழுக்கும். இது வந்து அதோட ரெகுலேட்டர். தண்ணி இழுத்துட்டு மேலேருந்து இப்படியே தண்ணி இழுக்கும். இது இப்படி எடுக்கிறது. இந்த உள்ளே வந்து இப்போ நான் ஃபில்டர்லாம் தூக்கி போட்டுட்டேன். இது திருப்பி ஒரு பஞ்சு மாதிரி எடுத்து வைக்கணும். நான் இது உள்ளே எப்படி இருக்கும், மோட்ரு ஓடுதான்னு கூட தெரியல, செக் பண்ணணும். அப்புறம் தண்ணியில் போட்டோன்னா இது அப்படியே ஃப்ளோட் ஆகும். இப்படியே ஃப்ளோட் ஆகும். இது இப்படி இப்படியே ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறமா இது தண்ணி இங்கேருந்து இப்படி மேலாக இப்படியே இங்கிட்டு 4 சைட்லேருந்து இழுக்கும். 4 சைடில் 3 சைடு தான் இழுக்கும். இழுத்துட்டு கீழேருந்து வந்து அப்புறம் இதுலேருந்து அப்படியே தண்ணி வெளியில் வந்துடும். இப்படி தான் இதோட வேலை. அப்போ இந்த சைட்லேருந்து எல்லாம் போகுதில்ல, மேலே இருக்கிற ஆளுக்கெல்லாம் அப்படியே இறங்குதில்ல, இறங்கும் போது அப்படியே ஃபில்டர் ஆகிடும் கீழே. இதுதான் இதோட வேலை. இது எதுவும் அடிஷ்னலாக மூச்சு விட்றதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க போல். இதான் இப்படி ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும்ல, இல்லைன்னா மூச்சடப்பு மாதிரி நின்றுரும்ல, அதுக்கு தான். ஆடியெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்கன்னா டொம்புன்னு விழுந்துடும். இதில் எதுக்கு கலவுறேன்னா, இது வந்து ட்ரிஃப்ட்வுட். இது கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சாதான் இது உள்ளே நிற்கும், இல்லைன்னா வெளியில் மிதந்துக்கிட்டே வரும். அதனால் இதை இங்கேயே போட்டுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. சைடில் இந்த கரை பிடிச்சிருக்கும்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். இருந்தாலும் லேசாக இருக்குது. சரி, அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் இப்படி தான் மாட்ட போகிறேன். மாட்டிட்டு இந்த பைப்பை வந்து இங்கே நான் மாட்டணும். அதான் மாட்டியாச்சா. இதோட ப்ளக் வந்து நார்மல் ப்ளக் தான். மாட்டி பார்ப்போமா. ஓடுது. அடுத்தது லைட்டு. இந்த லைட்டு தான் இங்கே மாட்ட போகிறேன். இது வந்து யூஸ்வலாக இப்படி நடுவில் தான் மாட்டுவேன். ஓகே, மாட்ட மாட்டேங்கன்னா இந்த நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஓகே, நான் டைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ளக்கு மட்டும் மாட்டி பார்க்கலாம். எரியுது, சின்னமாக எரியுது. இப்படி தான் இருக்கும். போதும்லப்பா, இன்னொரு மக்கு ஊற்றியா. இதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் நிறையா தண்ணி தான் இருக்குது, ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் வெத்திடும் பாதி நாளில், நாளைக்கு காலையிலுக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அக்வேரியம் செட்டப்பு. சிம்பிளாக தண்ணி ஊற்றி லைட்லாம் எரியுது. அந்த மோட்டரும் இன்னும் ஒர்க் பண்ணுது, வாட்டர்ஃபால் மோட்ரு. ஸோ ஃபில்ட்ரு நான் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் இன்னும் நான் மாட்டலை. அதுவும் மாட்டி பார்க்குறேன். அது இப்போ வேணாம், தேவையில்லை. பட் ஆனால் இந்த டேப்லெட்டு மட்டும் சும்மா உள்ளே போட்டு வச்சிட்றேன். சரியா, அது வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். அந்த டேங்கோட அந்த சைக்கிள் க்ரியேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சாப்பாடு இருக்கணும், சாப்பாடு போட்டு கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. அது அதுங்க உள்ளே டிகே ஆகி அப்படியே அந்த ஒரு
சைக்கிள் கிரியேட் ஆகும். அந்த சைக்கிள் கிரியேட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மீன்லாம் வந்து அந்த ஈக்கோசிஸ்டம் அடாப்ட் பண்ணுறதுக்கு. சரி இருக்கட்டும், இது கொஞ்ச நாள் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆட் பண்ணும்போது அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். பாய்.